ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்துங்கட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கு இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ரவா இட்லி தான் அவிக்க போகிறேன். இது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் சுவையான ஒரு ரவா இட்லி. சரியா, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட போகிறோம் நண்பர்களே. அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கடகடண்டு சுவையான சூப்பரான பஞ்சு போல் ரவா இட்லி அவிக்கலாம். ரவா இட்லிக்கு உளுந்து ஊற வைக்க போகிறேன். கோதுள்ள உளுந்து பாதி உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கோதில்லாத உளுந்து கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த டம்ளரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டம்ளர் எடுக்கிறேன். நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படியே நான் சொல்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, ஒரு டம்ளர் உளுந்து கோதுள்ள உளுந்து எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கும் பாதி உளுந்து. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் ஊற வைக்க போகிறோன்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த இட்லிக்கு வந்து இப்போ கருப்பு உளுந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், கோதுள்ள உளுந்து எடுத்தோம்னா வெந்தயத்தை எப்போவுமே தனியாக தான் ஊற வச்சுக்கொள்ளணுமேன்னு சொல்லுங்கள். உளுந்து வந்து நல்லா ஊறினோன்னு நாங்கள் நல்லா கிளஞ்சி கழுவி எடுப்போம். கோதை தனியாக எடுக்கல சில வேளை வெந்தயமும் அப்படியே போயிட பாத்திரம். அதால் வந்து எப்போவுமே கோதுள்ள உளுந்துக்கு நாங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைக்க வெந்தயத்தை தனியாக ஊற வைக்கிறது நல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சாச்சு. இனி வந்து காலையில் தான் இதை நான் அரைக்க போகிறேன். இரவு ஊற வைக்கிறேன், அடுத்த நாள் காலையில் நான் அரைக்க போகிறேன். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையை வந்து அவிச்செடுக்க போகிறேன். ஒரு டம்ளர், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்தெடுத்து நான் அதே டம்ளரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டம்ளர் ரவை எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்கீமரில் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை விரிச்சிட்டு உள்ளுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சுட்டு ரவையை போட்டு மூடி ஒரு அரை மணித்தியாலம் அப்படி அவிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நீத்துப்பட்டியில் கூட அவிச்செடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு அரை மணித்தியாலமாக நல்லா இந்த ரவை அவிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, உடனே சூட்டோடையே நாங்கள் உளுந்து அரைச்சி சேர்க்கக்கூடாது. இதை அவிஞ்சோடனே அப்படியே ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். நல்லா ரவை அவிஞ்சி வந்துட்டு ஒரு அரை மணித்தியாலம். இங்கெல்லாம் உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கா. இனி இதை அரைச்செடுக்க வேண்டியதான். ஆனால் இந்த உளுந்து ஊறின தண்ணியை மட்டும் நான் ஊற்ற மாட்டேன். அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அதை ஊற்றி தான் நான் அரைச்செடுக்க போகிறேன். ஏன்டா கொஞ்சம் மழை குணமாக இருந்துச்சா, அதால் புளிக்க லேட் ஆகுமோன்னு சொல்லி நான் அந்த தண்ணியே எடுத்து வச்சு ஊற்றி அரைச்செடுக்க போகிறேன். ஆனால் ஊற வைக்க ஒன்றுக்கு 2-3 தடவை நல்லா கழுவியே ஊற வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ கோதும் நான் எடுத்துட்டேன். இனி மிக்சி கப்பில் ஊற வச்ச உளுந்தை போட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து ஊற வச்ச தண்ணியும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கால பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதே இந்த கலரில் இருக்குன்னு சொன்னால் கோதுள்ள உளுந்து, கருப்பு உளுந்து தான் நான் ஊற வச்சேன். அதான் அந்த கலரில் இருக்குது. சரியா, இப்படி விட்டுட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இனி வந்து இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஊற்ற வேண்டியதான். இதே மாதிரி மீதம் இருக்கிற உளுந்தையும் போட்டு நல்ல வடிவாக பட்டை அரைச்செடுக்க வேண்டியது தான். ஆனால் நான் ஒரு தவறு செய்துட்டேன். உளுந்து அரைக்கும் போது வெந்தயத்தை போட மறந்துட்டேன். நல்ல வேளை அடுத்தது அரைஞ்சி முடிகிறதுக்குள்ள டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு அதுக்கு பிறகு வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பட்டை அரைச்செடுக்கிறேன். நீங்கள் முதலே உளுந்து அரைக்கும் போது ஊற வச்ச வெந்தயத்தையும் போட்டு அரைச்சி கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அரைச்ச உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையை அவிச்சு வச்சுன்னா நல்லா ஆறிப்போ இருக்குது. இனி அதை எடுத்து இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்க்க வேண்டியதான். நீங்கள் ரவை கடையில் வாங்கும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் அரிச்சு போட்டு அவிக்கலாம். வேண்டாம், ரவையில் சில வேளை பூச்சி புழுக்கள் வரும், அதால் தான். அப்படி இல்லை நல்ல ரவையண்டா நீங்கள் அரிக்காமலே அவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினோன்னா அந்த அரைச்ச உளுத்த மாவோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா கையால் தான் இந்த மாதிரி கலந்து விடணும். அடியில் இருந்து நல்லா பிரட்டி இந்த மாதிரி உளுத்தம்மா அவிச்ச ரவை எல்லாத்தையும் கலக்கணும். ஆனால் நான் ஒரு சொட்டு தண்ணியுமே சேர்க்கல, அப்படியே எல்லாம் கலப்பட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இனி இதை மூடி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆற வைக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அந்த மிக்சி கப்போட சூடு இருக்கும் இல்லையா, அதை எடுப்படுறதுக்காக இப்படி தண்ணியில் வச்சுட்டு எடுத்து வெளியில் வச்சிருவேன். இப்போ இரவு ஊற வச்சு நான் காலையில் அரைச்சி வச்சுட்டேன். இனி பின்னேரம் இரவு சாப்பாட்டுக்கு இட்லியை அவிக்க வேண்டியதான். பாப்போம் எப்படி புளிச்சு வருதுன்ட்டு. இப்போ பாருங்கோ, ஊற வச்சது எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி பொங்கி வந்திருக்கு. சரிங்களா, இது ஓவராக போட்டு கலக்கக்கூடாது, அப்படியே எடுத்து ஊற்றினா தான் நல்லா வரும். இங்கால பாருங்க, ஸ்கீமர் சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறேன். இங்கால இட்லி சட்டிக்கு எண்ணெய் பூசி விடுவோம். இதுலேயே கணக்கு ஊற்றி போட்டேன். இப்படி எல்லா இடமும் பூசி விடுவோம்.
இனி வந்து இதில் வச்சு போட்டு உப்பெல்லாம் போட்டே நான் கரைச்சி வச்சிட்டேன். அதால் ஊற்றி அவிய வைக்க வேண்டிய கலந்தமெண்டா அந்த என்ன சொல்கிறது, அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடுமே தம்பி, இந்த பொங்கி வாரது அந்த பபிள்ஸ் மாதிரியே. இப்போ இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இனி பாருங்க, மூடிட்டு அந்த அடுப்பில் வைப்போம். இதில் அவியட்டுக்கும் என்னங்க சட்னி சம்பல் அன்றைக்கு தேங்காய் சம்பல்லாம் நிறைக்க போகிறேன். டக்குன்னு அரைச்சிருப்போம். சம்பலுக்கு வந்து செத்தல் மிளகாய் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 10-12 செத்தல் மிளகாய். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட சின்ன வெங்காயம், உள்ளி, தேங்காய்ப்பூ, கருவேப்பிலை, புளி சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன். இதோட தண்ணி கொஞ்சமாக இதை அரைச்சிருக்கேன். அரைச்சாச்சு. தாளிச்சு போட வேண்டியான். இப்போ சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து கடுகு சேர்க்குறேன். இது கொஞ்சம் பொரியட்டுக்கும் வெடிச்சு. இப்படி கடுகு வெடிக்கணும். வெடிச்சோடனே தான் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் செத்தல் மிளகாயும். இது கொஞ்சம் பொரியட்டும். இனி இதை இறக்கி சாம்பாரில் கொட்ட வேண்டியது. சாம்பாரா தேங்காய் சட்னி பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறோங்க. டேஸ்ட்டு பார்ப்போம்மா. சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் காணாமல் இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஓகே, சட்னி ரெடி. இனி இட்லி அவியட்டுக்கும். இட்லி அவிஞ்சோடனே சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, இட்லி அவிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுப்போம். சூட்டோடு எடுத்தோம்னா பிஞ்சு தொங்க பார்க்கும். அதால் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு எடுப்போம்மா. இப்போ பாருங்க, இட்லி எடுப்போம். இனி பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. பஞ்சு போல் ரவா இட்லி பார்த்தீங்களா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தானாகவே வந்துடும் அப்படி எடுக்க. இங்கே சரிங்களா. இதே மாதிரி மற்றதையும் வச்சு எடுப்போமா. இப்போ இட்லி சூப்பராக வச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். சரிங்களா. ரவா இட்லி, பஞ்சு போல் ரவா இட்லி. அதுக்கு பிறகு இதோட தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு பாருங்க. இட்லியை இங்கே பஞ்சு மாதிரி வரும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி அவிச்சு பாருங்கள். வாயில் வச்சோடனே கரைஞ்சி கொண்டு போகுது, அப்படி இருக்குது. சும்மா நோமலாக ரவா இட்லியை அவிச்சாச்சு, இப்படி ஒரு தேங்காய் சட்னியை வச்சாச்சு, சாப்பிடாச்சு. நல்ல காத்தடிக்குது நண்பர்களே. இதுக்கு மல்லியில் இருந்தால் நீங்கள் போடலாம், அப்படி சூப்பராக இருக்கா. இப்படி சட்னியோட குழச்சி சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் இப்படியும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வேறு லெவல். கண்டிப்பாக இதே மாதிரி ரவா இட்லி நீங்கள் செஞ்சு பாருங்க.
இல்லைங்களா அப்படி ஒரு சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சோவாக்கு சொல்லுங்க. சாம்பாரோடு சாப்பிட்லாம், குழம்போடு சாப்பிட்லாம், மீன் குழம்போடையும் சாப்பிட்லாம். செமையாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. உங்களோட கதைச்சு கொண்டே ஒரு இட்லியும் பாதி இட்லியும் சாப்பிட்டு நண்பர்களே அப்படி ஒரு சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.